விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 30:10. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அப்போ தேவன் நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற வேண்டுமானால் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனையே நம்ம கெஞ்சி வாழ வேண்டும். யாரையும் கூப்பிடுறோம், யாரையும் நம்ம கெஞ்சி வாழறோம்ல, அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனையே நம்ம கெஞ்சி கொண்டு வாழ்வோமானால் அடுத்த வசனத்துல இவ்வாறாக இருக்கிறது, நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. அதற்கு அடுத்த வசனத்துல தேவனை நம்ம இறுதி வரை துதிக்க வேண்டும் இருக்கு. 3 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும், தேவனையே கெஞ்ச வேண்டும். அவ்வாறு நாம் இருப்போமானால் தேவன் நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அவர் அவ்வாறு புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணும்போது நாம் தேவனையே துதித்து கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.